காலையிலேயே கலாநிதி வீராசாமி அவர்கள் பெயரிலும் நம்முடைய தலைமை செயற்குழு உறுப்பினர் திராவிட முன்னேற்ற கழகம் இளையண்ணா அவர்கள் 10 மணிக்கு வெளியிலே காவல்துறை பதிவேட்டில் பதிவு செய்திருந்தார். முறையாக முதலிலேயே நம்முடைய கலாநிதி வீராசாமி அவர்களுடைய மாற்று வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்த அன்பிற்கினிய ஜெயந்தி கலாநிதி அவர்கள் அதற்கு முன்பாகவே டோக்கன் பெற்று அவர் காலை 9 மணிக்கே இங்கே வருகை தந்திருந்ததால் அவரை அழைக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. எது எப்படி கூட்டி கழித்து பார்த்தாலும் ஒட்டுமொத்தமாக எப்படி சொன்னாலும் சரி, வென்றது உதயசூரியன் தான். டம்மி வேட்பாளர் உதயசூரியன் சின்னத்தில் வேட்புமனு தாக்கல் செய்த பிறகுதான் அதன் பிறகு அதிமுக தற்போது வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படி நாள்பட தோல்வி பயத்தால் இப்படிப்பட்ட அராஜகங்களை கட்டவிட்டு விடுவார்கள். எல்லாவற்றையும் சந்தித்து களத்திலே நின்று கடுமையான போராட்டங்களை சந்தித்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். ஆட்சி அதிகாரம் இல்லாத நேரத்தில் கூட திராவிட முன்னேற்ற கழகம் கொள்கைக்காக களத்திலே நின்ற இயக்கம். எப்பொழுதும் உதயசூரியன் தான் தகத்தகாயமாக ஜொலிக்கும். அந்த வகையிலே இன்றைக்கு கூட உதயசூரியன் தான் முதலிலே வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பால் கனகராஜ் இன்சைட் த சீன் இல்லவே இல்லை. பத்திரிகையாளர் நீங்க தான் அங்க இருந்தீங்க. தேர்தல் அதிகாரி இப்ப முரட்ட வேண்டிய வேலை என்ன இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். வாக்குப்பதிவா நடக்குது, இல்ல ஸ்குரூட்னியா நடக்குது? ஸ்குரூட்னிலேயே அவங்க மனுவை தள்ளுபடி பண்ணு, இவங்க மணியை ஏற்றுக்கோ, இவங்க மணியை தள்ளுபடி பண்ணு, அவங்க மனுவை ஏற்றுக்கன்றதுக்கு ஸ்குரூட்னி நடந்ததா, இல்லை போலிங் நடந்ததா, இல்லை வாக்கு எண்ணிக்கை நடந்ததா? எதுவுமே நடக்காத முன்ன எதையாவது பிடிச்சி கற்பனையால் ஜோடிச்சு அவர் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பார். இனி இன்னொரு 25 நாள் இருக்கு. இது போல அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை அள்ளி வீசுவார் ஆதாரம் இல்லாமல். ஆகவே எந்த வகையிலும் நடைபெறுகின்ற இந்த திராவிட மாடல் ஆட்சியில் எந்தவித அச்சுறுத்தலும் யாருக்கும் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வோம் என்பதை உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்க என்ன பத்திரிக்கைமா? அதாவது உள்ள அவர் இல்லவே இல்லை தம்பி. உள்ள அவர் இருந்து இந்த குற்றச்சாட்டு சொன்னார்னா எவ்வளவு தூரம்னா விளக்கம் சொல்லலாம். ஊடகத்துறை நண்பர்கள் அத்தனை பேரும் உள்ள இருந்தீங்க. யாராவது பார்த்தீங்க? நாங்கள் ஏதாவது வந்து ஆர்டிஓ மிரட்டணுமா, இல்லை பிஜேபி உள்ள விடக்கூடாதுன்னு தகராறு பண்ணோமா, என்ன பண்ணணும் சொல்லுங்க. அப்புறம் என்னது என்று குற்றச்சாட்டு, ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகளை எல்லாம் நீங்களே கண்ணெதிரில் பார்த்த சம்பவம். ஆகவே அந்த கேள்விகளை தவிர்க்கலாம். ஒரே ஆள் கேட்டுப்பா, வேற யாருன்னா கேட்கலாம்ப்பா. இதே அவங்ககிட்டையும் கேட்கலாம்ல நீ. அப்புறம் கேளுங்க, அவங்க என்ன பதில் சொல்றான்னு பார்த்து நான் பதில் சொல்றேன். யாரும் பேசிக்கலையே அப்படி. அவங்க நடந்து வந்த பாதை அது. ஆகவே அதை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை. எங்களை பொறுத்தளவில் அங்கு எந்த அசம்பாவிதம் நடந்துவிடக்கூடாது என்பதில் மிகவும் கண்ணும் கருத்துமாக இருந்தோம். ஆகவே தான் தேர்தல் அலுவலர் அவர்கள் சொன்னதற்கேற்ப நாங்கள் இரண்டாவதாகவே வேட்புமனு தாக்கல் செய்வோம் என்ற நிலை ஏற்பட்ட போதும் சூரியன் தான் அங்கே ஜெயிக்கின்ற ஒரு நிலை வந்தது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ரெண்டு பேர்ல முதல்ல நாங்கள் தான் உள்ள போனது. நீங்க உட்கார்ந்தோம் பார்த்தீங்கன்னா, மனசாட்சி உள்ள ஊடகத்துறையினர் இதை பதிவு செய்ய வேண்டும். எடுத்தேன் கவித்தேன் என்று உண்மைக்கு மாறாக சொல்லக்கூடாது. முதலில் உள்ளே போனவர்கள் நாங்கள் தான். முதலில் இருக்கையில் அமர்ந்தவர்களும் நாங்கள் தான். பின்னால் தான் அவர்கள் வந்தார்கள். அவர்கள் இருக்கை இல்லை என்று கோரிக்கை வைத்த பிறகுதான் அவர்களுக்கும் இருக்கை போடப்பட்டது என்பதை நீங்கள் நன்றாக அறிந்திருப்பீர்கள். ஆகவே முதல் சென்றவர் நாங்கள். டோக்கன் படி 2ஆம் எண் டோக்கன் வாங்கியவர்களும் நாங்கள் தான் என்பதை மீண்டும் மீண்டும் பதிவு செய்கிறேன். எப்பொழுதும் பிரச்சனை நடக்கும் என்று எதிர்பார்க்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் பிரச்சனை நடந்த பிறகு அதை சுமூகமாக முடித்து இப்பொழுது அனைவருமே வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு திரும்பிக் கொண்டிருக்கின்றோம். மேலும் இதை பெரிதாக்க விரும்பவில்லை. கழகத்துடைய வெற்றி வேட்பாளர் அன்பு சகோதரர் ராயபுரம் மனோ அவர்கள் இன்றைக்கு வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். பொதுவாகவே வேட்புமனு தாக்கல்
அதாவது கேண்டிடேட் என்று சொல்லக்கூடிய போட்டியிடுகின்ற வேட்பாளர்கள் அந்தந்த மண்டல அலுவலகத்தில் இது குறித்து அந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸர் என்று சொல்லக்கூடிய தேர்தல் நடத்தும் அதிகாரத்திலே தனக்கு உரிய நேரம் எந்த நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது, எங்களுக்கு இந்த நேரம் வேண்டும் என்று கேட்பது காலங்காலமாக கடைபிடிக்கின்ற மரபு. அந்த வகையிலே நம்முடைய வேட்பாளர் மனோ அவர்கள் ரிட்டர்னிங் ஆஃபீஸர்களை தொடர்பு கொண்டு கேட்டபோது ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் என்று சொன்னார்கள். அதாவது முதல்ல இந்த வார்த்தை இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். ஸோ அந்த ஒரு அடிப்படையில் நாங்கள் 5 பேர் மட்டும், வேறு யாரும் நீங்கள் உள்ளே பார்த்துருப்பீங்க, எங்கள் 5 பேர் தவிர வேறு யாருமே கிடையாது. இது 2வது பாயிண்ட்டுக்கு வர்றாங்க. கரெக்டாக சரியான நேரத்தில் நான் முன்னாடி வந்தேன். அப்போ கூட என்ன பண்ணார், ஒரு இன்ஸ்பெக்டரும் ஏசி சார் நீங்கள் முன்னாடி வந்தால் கூட உங்களை நான் அலோவ் பண்ண முடியாது, கேண்டிடேட் வரணும் நாங்கள். சரி, அதுக்காக நான் ஒரு 3 நிமிஷம் நான் வெயிட் பண்ணேன். நான் கேண்டிடேட் திரு ஆர் மனோ வந்த பிறகு மொத்தமாக நாங்கள் 5 பேரும் அதை என்ட்ரியில், அதாவது கேட் என்ட்ரி, அங்கே பாஸ் போடுவாங்க, ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்காங்க. அந்த இன்ஸ்பெக்டர் கேமரா ரெக்கார்டிங் இருக்குது. சரியான அந்த டைம் நோட் பண்ணிவிட்டு இவருடைய பேர், கேண்டிடேட்டுடைய பேர், மனோடைய பேர், அட்ரஸ்ஸு, அதுக்கப்புறம் இதெல்லாம் டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு புக்கில் என்ட்ரி போட்டாங்க. ஸோ முறைப்படி பார்த்தீங்கன்னா முதல்ல வந்தது நாங்கள் தான். அதாவது 11:49க்கு நாங்கள் வந்துட்டோம். நாங்கள் எங்களுக்கு கொடுத்த டோக்கன் அவங்க கொடுத்தது 7. அந்த டோக்கனை வச்சுட்டு நாங்கள் மேலே போனோம். போன உடனே பொதுவாக அப்போ 2 சுயேட்சைகள் மனு தாக்கல் பண்ணி தான் நாங்கள் வெயிட் பண்ணோம். வெயிட் பண்ணி காத்துட்டு இருந்தோம். அப்போ காத்துட்டு இருந்து எங்களோட அந்த இது வரும்போது திபுன்னு திமுக சார்ந்தவர்கள், அதாவது திமுகவுடைய கேண்டிடேட், அதுக்கப்புறம் பிரசிடண்ட் எம்பி கலாநிதி அந்த வேட்பாளர், அவர் கூட பார்த்தீங்கன்னா அந்த மண்டல தலைவர்கள், ஒரு எம்எல்ஏ, மேயர், கவுண்ட் பண்ணிங்க மொத்தம் எத்தனை பேர்? 8 பேர் உள்ளே இருந்திருக்காங்க. 8-9 பேர் உள்ளே இருந்திருக்காங்க. 8-9 பேர் உள்ளே இருந்து எங்களுக்கு ஒதுக்கின நேரத்தை முந்தி அடிச்சுட்டு கொஞ்சம் கூட அந்த மரபை பின்பற்றாமல் சட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டு திபுன்னு, அதாவது திரைப்படங்களாக தான் நீங்கள் பார்ப்பீங்க, நீங்கள் திபுன்னு உள்ளே போய் முன்னே இருக்க சேரை போய் ஆக்குபை பண்ணிட்டாங்க. எங்களுக்கு சேர் கூட கொடுக்கல. சரி, நாங்கள் என்ன கேட்டோன்னா, நாங்கள் 11:49க்கு இங்கே என்ட்ரி போட்டோம். 11:59க்கு. அப்படி இருக்கும்போது எங்களை தான் நீங்கள் முதல்ல நீங்கள் வேட்புமனு வாங்கணும், நீங்கள் அவங்கள வாங்குறதுல எந்த விதத்தில் நியாயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டோக்கனை கொடுத்தாங்க. எங்கள் டோக்கன் 7, அவங்க டோக்கன் நம்பர் 2. சரி, 2ஆம் நம்பர் டோக்கனு இவர் பேர்லையாவது இருந்ததுனா இல்லையா? அதுவும் இல்லை பாரு. எல்லாம் திமுகவே பினாமி, டோக்கன்லேயும் பினாமி பாரு. எல்லாம் அந்த பினாமி யாரும் அனுப்பிச்சு டோக்கன் வாங்கியிருக்காங்க. அந்த டோக்கனை வாங்கிட்டு அங்கே 2ஆம் நம்பர் நாங்கள் தான் வந்துட்டோம். ஆரோருடைய ஸ்டேட்மெண்ட் கேண்டிடேட்டையும் சரி, கேண்டிடேட் எலெக்ஷன் அத்தாரிட்டிஸ் கிட்ட பேசும்போது ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சொன்னார். ஸோ அந்த அடிப்படையில் 11:59 நாங்கள் வந்தால் எங்களை தான் அலோவ் பண்ணோம். ஸோ இது ஒரு ஆர்குமெண்ட் நடந்தது. அது ஹீட்டட் ஆர்குமெண்ட்டு. ஏன்னா சட்டத்தை நிலைநாட்டணும், முறைப்படி தேர்தல் நடத்தணும் அப்படின்ற அடிப்படையில் நாங்கள் ஆர்கியூ பண்ணோம். அவர் ஒரு தீர்ப்பு சொல்கிறார். அதாவது முறைப்படி பார்த்தா இவங்க தான் முதல்ல நாமினேஷன் பண்ணோம், அதாவது ஏடிஎம்கே. அதுதான் நான் வாங்குவேன்னு சொன்னேன்னு அந்த சீட்டை விட்டு எழுந்தலை. ஆர்ஓ மிரட்டுற துணியில் அந்த அளவுக்கு மிரட்டிட்டு எல்லாம், அதாவது ஒரு அமைச்சர், அதே போல் மேயரு, அதே போல் மண்டல தலைவர்கள், சட்டமன்ற உறுப்பினர், இத்தனை பேர் இருந்து அவரை போட்டு மிரட்டி உருட்டி எடுத்தாங்க. அவர் சொல்லிட்டார், சட்டப்படி தேர்தல் விதிமுறைப்படி பார்த்தா 11:50க்கு ஏடிஎம்கே கேண்டிடேட் மனோவை தான் நான் வாங்க முடியும், வேணா நான் வேணா சிஓ கேட்குற சொல்லி, சிஓ யார், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், அவருக்கு ஃபோன் பண்ணார். எங்கள் எதிராக தான் ஃபோன் பண்ணி அவரை சொல்லிட்டார், நீங்கள் ஏடிஎம்கே கேண்டிடேட் தாங்க அலோவ் பண்ணோம் ஃபர்ஸ்ட் டைம் சொன்னது. அதை சொல்லி கூட ஏற்றுக்கல. அதை அப்போது ஒரு அபினிஷியோ, ஒரு ஸ்டார்டிங்கு, ஒரு ஆரம்ப கட்டத்திலேயே ஒரு ப்ரெஷரைஸ் பண்ணோம், ஒரு சட்டத்தை கையில் எடுத்துக்கணுன்ற அடிப்படையில் அவங்களுடைய இந்த நடைமுறை இன்னைக்கு பார்த்தா எல்லாமே இன்னைக்கு ரெக்கார்டாக இருக்குது. இன்னைக்கு ஆளுங்கட்சியை முழுமையாக அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி ஆர்ஓவை எப்படியாவது ப்ரெஷரைஸ் பண்ணி ஈல்ட் ஆகணும்னு பார்த்தாங்க. நாங்கள் கடைசி வரல ஒத்துக்கல. எங்களை அவங்க டோக்கன் நம்பர் 8, அவங்க டோக்கன் நம்பர் 8, எங்களுது 7.
டோக்கன் படி பார்த்தாலும் வந்து அவங்க எங்களுக்கு பின்னாடி தான். ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் வந்து வந்தோம். அப்போ வந்து யாரை வந்து அலோவ் பண்ணோம்? அப்போ அதிகாரம் இருந்தால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யாரை வேணால் மிரட்டிங்களா? தேர்தல் நடக்காது தம்பிங்களா, தேர்தல் நடக்காது. இன்னைக்கு ப்ரெஸ்ஸு ஜனநாயகத்து 4வது தூணு. இன்னைக்கு கூட எல்லா மண்டல அலுவலகத்துலேயும் வந்து ஃபோட்டோ எடுத்து இன்னைக்கு வந்து எல்லாம் போட்டாங்க. இன்னைக்கு இந்த இடத்துல ஏன் இன்னைக்கு அலோவ் பண்ணல போலீஸ்? இன்னைக்கு ஏன் இன்னைக்கு இந்த உள்துறை கையில் வைத்திருக்கின்ற ஸ்டாலினுடைய அந்த போலீஸ் காவல்துறையினருக்கு வந்து ஒரு முறைப்படுத்த தவறி ஒரு கையாளாத ஒரு தனத்தில் இன்னைக்கு வந்து இவ்வளோ சிரமம். இன்னைக்கு பிரஸுக்கு எவ்வளோ சிரமம், என்னுடைய அருமை சகோதரர்களுக்கு எவ்வளோ சிரமப்பட்டீங்க. உள்ள கசைக்கு புழிஞ்சு அதை எல்லாமே பார்த்தா பெரிய அளவுக்கு வந்து ஒரு பாதிக்கப்படுற அளவுக்கு உங்களுடைய நிலைமை இன்னைக்கு ஆயிடுச்சு இல்லை? இன்னைக்கு எப்போது இந்த தேர்தல் அது மாதிரி நடந்திருந்தா எவ்வளோ பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கீங்க? நீங்கள் அதை வந்து ஒரு முறைப்படுத்த தவறிய இந்த காவல்துறை பார்த்தீங்கன்னா முழுக்க முறைப்படுத்த தவறிச்சு. அதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்ஓ பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா எப்படியாவது ஈல்ட் ஆகணும்னு வச்சாங்க. அது ஆர்ஓ பொறுத்தவரையில் சரியான முறையில் தான் இப்போது வேலை நடந்திருக்காரு. ஸோ இது தேர்தலை பொறுத்தவரை இனிமேலும் சரி அது மாதிரி நிச்சயமா ஒரு நியாயமா நடப்பாருன்ற அந்த நம்பிக்கை இருக்கு. சேகர் பாபு என்ன சார் சொல்றாருன்னா, நாங்க தான் வந்தோம், எங்க சேர்ல உட்காந்துருக்கோம், பின்னாடி தான் அதிமுக வந்ததுன்னு சொல்றாங்க. ஆர்டிசி சொன்னாரு, சிசிடிவி காட்சிகளை பார்த்து தான் நாங்க சொன்னோம்னு சொல்லிட்டு. இதுல ஒரு மூத்த அமைச்சர்கள், நீங்களும் மூத்த அமைச்சர், அவரும் மூத்த அமைச்சர், நீங்க முன்னுதாரணமா இருக்கணும். வாடா போடான்ற அளவுக்கு அவர் இல்ல, அவங்க கல்ச்சர் அது மாதிரி தான். அவங்க கல்ச்சரு. நாங்க என்ன சொல்றோம், விதியில என்ன சொல்லியிருக்கு, மரபுல என்ன சொல்லியிருக்கு, ஆர்ஓ சொன்னதை கரெக்டாக பத்திரிகைக்கு சொன்னோம். இது ஆர்ஓட்ட ஆர்கியூ பண்ணோம். அது அவங்க வந்து ஒரு 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 கல்ச்சரே வந்து அவங்களோட கலாச்சாரமே அப்படி தானே. அதாவது வந்து அதிகாரியில் மிரட்டுறது, கொச்சையான வார்த்தைகள் பேசுறது. எங்களுக்கு பேச தெரியாத கொச்சையான வார்த்தை. நானும் காசிமேட்டில் தான் பிறந்தவன். நான் வாங்க மேடை போடுங்க, கொச்சை வார்த்தை பேசலாம், நான் ஸ்டாப்பாக நான் தான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்குவேன். அதில் ஒன்றும் மாறுபட்ட கருத்து கிடையாது. அது தெரியும். நாங்கள் என்ன சொன்னோம், கேண்டிடேட் சொன்னார், பினாமி பேரில் ஏன் போட்டீங்கன்னு கேட்டார். அதில் என்ன தப்பு இருக்குது? இன்னொருத்தன் டோக்கனில் தானே நீங்கள் வரீங்க. நீங்கள் எங்கள் டோக்கனில் தானே நாங்கள் வந்தோம். நாங்கள் அதை நீங்கள் கேளுங்க, யார் டோக்கனில் நீங்கள் வந்தீங்க? 2ஆம் நம்பர் டோக்கன் யாருது? இப்போ இருக்கிற டிஎம்கே கேண்டிடேட்டா? அவருடைய டோக்கன் இல்லையா? அப்போ அந்த டோக்கன் எடுத்துன்னு வரேன்னா ஒரு ப்ராக்சி கொடுக்குறதா எப்படி? அது என்ன பினாமியா இல்லையா? உன் பேரில் நான் வர மாதிரி இருந்தா ஃப்ராடு இல்லையா? சீட்டிங் இல்லையா? அந்த ஃப்ராடு சீட்டிங் பண்ணுறது தான் 2ஆம் நம்பர் டோக்கன் எடுத்துன்னு வந்தாங்க. அது வேலைக்கு ஆகலை. அதனால் வந்து எல்லாம் கிளம்புன்னு சொல்லி கிளப்பி விட்டு நாங்கள் தான் வந்து சட்டத்தை நிலைநாட்டி ஒரு ஆர்கியூ பண்ணி ஒரு ஜனநாயகத்தை நிலைநாட்டுற அளவுக்கு முதல் வெற்றி எங்களுக்கு கிடச்சிருக்கு. எங்களுக்கு இதுங்க ஏங்க, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாற்று வேட்பாளர், சுயேட்சை வேட்பாளர், அவங்க பேர்லலாம் வந்து இப்போ இவர் இருக்காருன்னா இவர் வந்து கேண்டிடேட்டு, இவர் பேரில் தான் வரணும். சரி, நான் கேட்குறேன், அப்போ வந்து எல்லாருக்கும் வந்து ஆர்ஓ டோக்கன் முன்னாடியே கொடுத்துட்டாரா? ஏன் மனோவர் கொடுக்கல? ஏன் நான் முன்னாடி வந்தேன் எங்கிட்ட கொடுக்கலையே? எங்கிட்ட மட்டும் என்ன சொன்னாங்க? ஒரு ஏசி டிசி இன்ஸ்பெக்டர் பவ்யமாக வந்து, சார் கோச்சிக்காதீங்க சார், கேண்டிடேட் வரணும் சார், கேண்டிடேட் வந்தால் தான் சார் நாங்கள் வந்து அவரோட சேர்ந்து வந்தால் சார் கொடுக்க முடியும். நல்லதுங்க, இதேமாதிரி எல்லாருக்கும் ஃபாலோ பண்ணுங்கள். கேண்டிடேட் வரட்டும், வந்தோடனே அவரோட நாங்கள் போகிறோம்னு சொல்லிவிட்டு நான் 5 நிமிஷம் வெயிட் பண்ணணும் இல்லையா கேட்டில்? அப்போ கேண்டிடேட் வந்த பிறகு ஒன்றா வந்து தானே மனோகர் பேர் கேண்டிடேட் பேரை நோட் பண்ணிவிட்டு அதன் பிறகு தானே அவர்கிட்ட வந்து 7ஆம் நம்பர் டோக்கன் கொடுக்குறாங்க. அப்போது இது விசாரணை பண்ணது 2ஆம் நம்பர் டோக்கன், 5ஆம் நம்பர் டோக்கன், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வாங்கினாங்க? அப்போ முன்னாடியே வந்து டிஎம்கே கொடுத்துட்டாங்களா? அதை டோக்கன் வந்து யார் கொடுக்கணும்? இங்கே வந்து என்ட்ரி ஆகும்போது தான் டோக்கனே கொடுக்கணும். அப்போது டோக்கன் வந்து முன்னாடி கொடுத்துருந்தா அப்போ தேர்தல் ஆணையம் வந்து தப்பு பண்ணியிருக்கு. வேட்பாளருக்கு தான் டோக்கன் கொடுக்கணும். வேட்பாளர் சார்பில் யார் வந்தாலும் டோக்கன் கொடுக்கக்கூடாது. அப்படி பார்த்தா நான் முன்னாடி வந்தேன், எனக்கு டோக்கன் கொடுத்துருக்கணுமே. நான் ஒத்துக்கணும்ல. கரெக்டுங்க நீங்கள் சொல்கிறது. கேண்டிடேட் ஒருத்தங்க நான் வெயிட் பண்ண சொன்னல, அதான் என்ன திமுக சட்டத்தை மதிக்கிறது, அதான் வந்து மரபுகளை மதிக்கிறது. ஆனால் மரபுகளை காத்து விட்டு சட்டத்தை மதிக்காமல் இந்த சினிமா படங்களை வரா மாதிரி போய் இன்னைக்கு அங்கே உட்காந்துங்கன்னு ஆர்ஓவை நீங்களாம் பார்த்துருப்பீங்க. அவர் வந்து ஈல்டாவில் அவரை பொறுத்தவரை சிஓட்டு பேசிட்டு கரெக்டாக சொல்லிட்டாரு. ஸோ எங்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தா ஆர்ஓ நடவடிக்கை வந்து ஒரு சரியாக தான் எடுத்திருக்காரு அவர். யாரு இது? யாரு?
இது என்ன புது கரடியா இருக்குது? எங்கள் மக்களோட நீண்ட நாள் கோரிக்கை வந்து மெட்ரோ ரயில் வந்து 800 வரைக்கும் அது பேஸ் ஒன்று வந்து தங்கசாலையோட முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நீண்ட போராட்டத்துக்கு அப்புறம் விண்கோணம் வரைக்கும் வந்தது. ஆனால் அப்பகுதி மக்கள் வந்து எங்களுக்கும் வந்து இந்த சைடு வரைக்கும் வரணும்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்காங்க. நீங்க ஜெயித்த பிறகு குரல் கொடுத்து இதுக்குள்ள நடவடிக்கை செய்வாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து எம்பி வந்து கலாநிதி மறைந்து முன்னேற்றி செல்லலைன்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு. மக்கள் பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்க்க எங்களுடைய முயற்சி, எங்களுடைய நடவடிக்கை இருக்கும். எல்லா விஷயங்களிலும், பொதுவாக எல்லா விஷயங்களிலும். இல்ல எதை விட்டு கொடுக்க சொல்றீங்க? யாரு? எங்க உரிமை என்னைக்கு விட்டு கொடுக்க மாட்டோம் நாங்க. அது மட்டும் தெரிஞ்சுக்க. நீங்க எங்க உரிமை ஏங்க விடணும்? நாங்க என்ன வந்து சட்டத்தை மீறுறோமா? இல்ல நாங்க மரபை மீறுறோமா? வந்தது 11:59 பின்னாடி வந்தவங்க இன்னொருத்தர் டோக்கன் எடுத்துட்டு ஃப்ராடு பண்ணவங்க, சீட்டிங் பண்ணவங்க, பினாமியா இருந்தவங்க, அவங்கள கேளுங்க இந்த கேள்வி. அதனால நியாயமான இருந்தபோது தொண்டர்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஆக்ரோஷமா இருக்கிறாங்க. பட் அவங்களுக்கு நான் போலீஸ் கிட்ட சொல்லியிருக்கேன். நாங்களே போய் சொல்லி சமாதானப்படுத்துறாங்க. ஒன்றும் கவலைப்படாது, எங்க தொண்டர்கள் கட்டுப்படுவாங்க. அவங்க திமுக மாதிரிலாம் கிடையாது, அராயத்தை கையில் எடுக்க மாட்டாங்க.